அதுக்கு முன்னே அவர் கூட அவங்க நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க. பாடகிகள் பாடும்போது இவங்ககிட்ட இப்படி தான் பாடட்டும், அம்மா இந்த பாடல் பாடிக்கு இப்படி சூப்பராக பண்ணி இந்த குரல் இப்படி இருக்குது, இந்த வார்த்தையை நீங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு சிலாக்கிச்சு சொல்கிறாரு, ரசித்து சொல்கிறாரு. அதில் நீங்கள் சில நேரங்களில் இந்த ஒரு உட்பொருளும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வைரமுத்து அவர்கள் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சையான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுகளில் சில உண்மைகளும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகையை காதலிச்சு ஒரு காதல் கடிதம் எழுதினான்னு ஒரு சர்ச்சை ஆரம்பத்தில் இருக்கும் அவர் மேலே. அவர் லவ் அதாவது அந்த நடிகையை ஒரு விரும்பினார் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பழசு. நீங்கள் ஏன் ஃபோன் கட் பண்ணுறீங்க? டேரக்டர் சொல்லுங்க, கவிஞரை நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ தைரியம் இருக்குல்ல. ஃபோன் கட் பண்ணுறதன் மூலம் அது என்ன இருக்குது? அவ்வளோ தைரியம் இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு டேரெக்டாக பேசுங்க. அதே சமயத்தில் அவர் இது பண்ணியிருக்க மாட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஊஞ்சலில் இவர் படுத்திருந்தார், மடியில் படுத்திருந்தார். குஷ்புவை திடீரென்று பாலச்சந்தர் திருமணம் செய்து கொண்டாருங்கிற மாதிரியான ஒரு எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் பாடகி சுசித்ரா அவர்கள் பேசினாலே பயங்கர சென்சேஷனாக இருக்குது. அவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இந்த மாதிரி சின்மயி சொன்னது, சின்மயிக்கு நடந்தது எல்லாமே உண்மைதான், அதே போன்ற சம்பவம் வைரமுத்துவிடம் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வைரமுத்து அவர்கள் மேலே சின்மயி ஏற்கனவே இந்த மீ2 சமயத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படலை, அதுக்கான நடவடிக்கையும் எதுவும் எடுக்கலை. ஸோ வைரமுத்துவை பொறுத்தவரையும் அவர் அப்படித்தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் எப்படி? இல்லை, சின்மயி ஏற்கனவே அவங்க அந்த குற்றச்சாட்டுகள் நடக்கிறதுக்கு முன்னே சொல்கிறதுக்கு குற்றச்சாட்டுகள் காலங்கடன் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னே அவர் கூட அவங்க நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க. அவருடைய கல்யாணத்துக்கு கூட போயிட்டு அவர் வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்போவெல்லாம் அவங்க நீங்கள் வாயே திறக்கலாம். எல்லோரும் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நீங்கள் விளையாட்டுக்கு போயிருந்தீங்க, அப்போ நடந்தது நீங்கள் சொல்லியிருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், அல்லது வீட்டுக்கு போய் கல்யாணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பத்திரிக்கை வச்சு வாழ்த்து எல்லாம் வாங்கும்போது சொல்லியிருக்கலாம். அதுக்கு பிறகு எல்லாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் தான் சொல்கிறாங்க. அது எல்லோருமே இப்போ உங்களுக்கு ஹேமா கமிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், காலம் கடந்து 20 வருஷம் 30 வருஷம் கடந்து சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்களும் சில ஒரு ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் 5-6 வருஷம் கடந்து தான் சொல்கிறாங்க. அது அப்போவே சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாமே, நீங்கள் சொல்ல தைரியம் இருக்கும்போது இப்போ தைரியம், அப்போ ஏங்க தைரியம் இல்லை உங்களுக்கு? நீங்கள் வளரும் போது எல்லோர்ட்டையும் தேவைப்படுது, வளரும் போது எல்லோரும் தேவை அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற மாதிரி போயிடுறீங்க. வளர்ந்த பிறகு நீங்கள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவர் என்ன பண்ணாருன்னு அப்போ சொல்லிடுறீங்க. வளர்கின்ற காலகட்டத்திலே அவங்க சொன்னாங்க, எங்களை சுசி என்ன சொன்னாங்க, தைரியமாக போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னாங்களா, அது தைரியமாக நீங்கள் சொல்லியிருக்கலாம் சார். அப்போ அவங்க சொல்கிறது அவங்களுக்கு 18 வயசு, அவங்க அம்மா தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கணும், அதை கம்ப்ளைண்ட் பண்ணலை. எனக்கு நடந்தப்போ, எனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரிவென்ஷனாக எங்கள் பாட்டியோட போயிருந்தேன், அவர் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு பாட்டில் எடுத்து எனக்கு பரிசு கொடுக்குறாரு. அதாவது அவங்க 18 வயசுன்னு சொல்லும்போது ஈஸியாக சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் தான் இருக்காங்க, பாடகியாக இருக்காங்க. ஈஸி சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணாலே போலீஸ் வந்துடும், நீங்கள் ஈஸியாக எழுதி கொடுத்துடலாம், அதெல்லாம் ஈஸி. அவங்க அம்மா தான் போய் சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது பெரிய வேறு மாதிரி ஒரு கதையாக போயிட்டுருக்கு. அவங்க தைரியமாக இவ்வளோ சொல்லக்கூடிய, இப்போ தைரியமாக சொல்லக்கூடிய 18 வயசில் 18 வயசுங்கிறது நான் 8 வயசாக 18 வயசு நல்ல புரிஞ்ச வயசு, எல்லாமே தெரிஞ்ச வயசு தான். ஏறக்குறைய படிச்சிருக்காங்க, ஒரு சமூக அந்தஸ்தில் பல பேர் பழகிருக்கீங்க, பார்க்குறீங்க, ஈஸியாக போனால் சொல்லாமல். நீங்கள் போய் ஒரு பாடகின்னு சொன்னால் உடனே நீங்கள் பாடகியாக இருக்கீங்க, சமூகத்தில் தெரிஞ்ச பாடகியாக, உடனே அந்த வழக்கு எடுத்துருவாங்க. ஏன் அன்றைக்கி சொல்லலை? காலம் கடந்து சொல்லி நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது மூலமாக அது இது வரைக்கும் அதை நிரூபிக்கப்படவே இல்லை. ஒன்று நிரூபிக்கணும்னு நீங்களும் ஒரு இதை எடுக்கலை, ஸ்டெப் எடுக்கலை, அவரும் எடுக்கலை. அது அப்படியே ஒரு ஏதோ ஒரு அந்த சிந்துபாத் கதை மாதிரி போயிட்டே இருக்கு, அது இன்னும் முடியறதா இல்லை வச்சுக்கோங்க. இப்போ இவங்க சொல்கிற இதுவும் கூட என்னென்னா, வைரமுத்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் பார்த்துங்க. அவர் எப்போவுமே ஒரு 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 அவர் ஒரு படத்துக்கு பாடல் எழுதணும் அப்படின்னா
படம் முழுக்க அவர் சில கவிஞர்கள்லாம் படம் முழுக்க தான் பாடல் எழுதணும்னு பார்ப்பாங்க. ஒரு பாடலுக்கு இவருக்கு 3 லட்ச ரூபா தராங்க. ஒரு படத்துக்கு 6 பாட்டுனா இவர் தான் எழுதுங்க. ஒரு படம் முழுக்க நாமளே எழுதும்போது அதை இன்வால்வோடு எல்லா பாடல்களும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு. இன்னொன்று அந்த படத்தில் முழுக்க நம்முடைய பாடல் இருக்கணும் அப்படின்னா அதன் நிமித்தம் என்ன பண்ணுவார், ப்ரொடியூசருக்கு ஃபோன் போடுவார் சில நேரங்கள். உங்களுடைய ஒரு முறை சிவசக்தி பாண்டியன்கிட்ட சொன்னார், சவிதா இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. அதாவது உங்களுடைய படத்தின் மூலமாக மீண்டும் நான் ஒரு தேசிய விருது பெற விரும்புகிறேன். ஏன்னா உங்களுடைய படம் அருமையான படங்கள்லாம் எடுக்கிறீங்க. அந்த படத்தில் நானும் பாடல்கள் எழுதி தேசிய விருது பெற விரும்புகிறேன். உங்கள் படத்தின் முழு பாடல்கள் எழுதி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய கவிதையை சொல்லும்போது, கவிஞரை நீங்கள் தான் அடுத்த படத்தில் அடுத்த படம் நீங்கள் தான் அப்படின்னு அந்த மாதிரி நேரடியாக பேசுவார். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாருன்னா உடனே என்ன பண்ணுவார்னா வந்து இறங்கினோட அந்த பத்திரிகையினுடைய எடிட்டருக்கு டைரக்டாக தான் பேசுவார். ரிப்போர்ட்டரை வச்சு பேச மாட்டார். டைரக்டாக அது எடிட்டர்கிட்ட பேசுவார். குமுதம், அப்புறம் தினமணி, தந்தி, இந்த மாதிரி எடிட்டர் இருப்பாங்களே, ஒரு 4 வெளிநாட்டில் ஒரு 4 கட்டுரை ரெடி பண்ணியிருப்பார். 4 பிரபலமான பத்திரிகைகளில் வர மாதிரி என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்தை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புங்க பாரு. ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புனா அவர் எழுதி வச்சுருப்பார், கரெக்டாக அதை கொடுத்துருவார். அந்த ரிப்போர்ட்டர் பேரில் வரும். அதே மாதிரி தந்தியில் வரும், அதே மாதிரி தினமணி, இந்த மாதிரி ஒரு பிரபலமான பத்திரிகையில் ஒரே நேரத்தில் வந்துடும். இது வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அதுவே வந்து ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கூப்பிட்டு எழுதிட்டு போனார்னா அவர் தூண்டு வரலாம், ஒரு பக்கம் வரலாம், 2 பக்கம் வரலாம். இப்படி சொல்லும்போது ஒரே நேரத்தில் விகடன், ஆனந்த விகடன், குமுதம், உங்களுக்கு பெரிய பத்திரிகைகள் அப்படியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷன், பெரிய பரபரப்பாக பேசப்படும். அந்த பேசு பொருளாக இருக்கணும், எங்கிருந்தாலும் முதலாக இருக்கணும் பாரு. அந்த மாதிரி அவருடைய பேச்சும் அப்படியே இருக்கும், அவருடைய நடவடிக்கை அந்த மாதிரி தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அவர் தன்னை சுசீலாவுக்கு முன்னாடி சுசீலாவுக்கு ரசிகர் மன்ற மாதிரி இருந்து வச்சிருந்தார். இப்போ அவங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கார். அம்மாவுடைய குரல் எனக்கு இன்னைக்கும் சுசீலாவுக்கு சமயத்தில் கூட ஒரு பாராட்டு விழா கூட நடத்தினார். நினைக்கிறேன் அவங்க குரல் ரொம்ப பிடிக்கும். மாலை பொழுதின் மயக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மயக்கம் தெரியவில்லை, அந்த அளவுக்கு வந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுசீலா அம்மாவை. அந்த மாதிரி பாராட்டு. அதே மாதிரி இவரும் பாடகிகள் பாடும்போது இவங்ககிட்ட இப்படி தான் பாராட்டுறோம், அம்மா இந்த பாடல் பாடிக்கு இப்படி சூப்பராக பண்ணி, உங்கள் குரல் இப்படி இருந்தது, இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்க, ஒரு சிலாக்கிச்சு சொல்கிறாரு, ரசித்து சொல்கிறாரு. அதில் வந்து நீங்கள் சில நேரங்களில் இந்த ஒரு உட்பொருளும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம ஒருத்தர் ரசித்து பாராட்டி சொல்லும்போது, ஒரு அழகான பெண் கூட பேசும்போது அந்த பெண்ணை குறித்தும் நீங்கள் சொல்லணும் சார். மேலோட்டமாக அந்த பாடலை பற்றி சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த பெண்ணை பற்றி உங்களுடைய குரல் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அந்த குரலில் இந்த வார்த்தை இப்படி வச்சு அந்த இது வச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து தன்மையப்படுத்துறது, அதாவது என்னுடைய ரசிகையா என்னுடைய தோழமை தோழியா மாத்துறது மாதிரி அந்த மாதிரி போயிடும். ஓகே சார், அந்த அளவுக்கு அந்த ரசித்து அந்த ரசனையோடு சொல்லுவார். சில நேரங்களில் வந்து இன்னும் சில பேர் வந்து அவங்க ஒரு சிவகுமாரே வந்து ஒரு என்னன்னா ஒரு பேட்டி வந்துருச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடுவார். பேட்டி வந்துருச்சுன்னா இத்தனை பக்கம் வந்திருக்குன்னா, ஐயோ எங்கேயா இருந்த இத்தனை நாள், இப்படியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கையா, நான் சொன்ன விஷயங்கள் நான் சொல்லாத விஷயங்கள் என்னை பற்றி கேதர் பண்ணி போட்டிருக்கையா, நான் பழைய பேட்டியில் சொன்னதை எடுத்து போட்டிருக்கையா, சேர்த்துருக்க கரெக்டாக அப்படின்பார். சில பேர் அதை வந்து அவங்ககிட்ட வந்து தன்னை வந்து ஒரு பாராட்டும் போது கூட தன்மையப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். இங்கே பாராட்டி அவங்க வந்து நம்மை ரசிக்கணும், நம்முடைய பாராட்டையும் ரசிக்கணும், நம்மையும் ரசிக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் பல வருடங்களாக இந்த துறையில் பத்திரிகை துறையில் இருக்கீங்க, நிறைய பேர்த்து கூட க்ளோஸாக இருக்கீங்க, அவர்களோட நண்பர்களோடையும் க்ளோஸாக இருக்கீங்க. வைரமுத்து அவர்கள் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சையான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுகளில் சில உண்மைகளும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருமே வந்து எல்லோருமே ராமன், எல்லோருமே சீதைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கான ஒரு பெண்ணை சார்ந்த பெண்கள்கிட்ட பெண்கிட்ட ஆண்கள்கிட்ட இருக்கிற பலகீனம் அதுதானே முக்கியமாக. பெரும்பாலும் அழகான பெண்கிட்ட மயங்காத ஆட்களே கிடையாது. பெண்கள் வீர சமயம் வாரியாரே சொல்வார், பெண்ணாசைங்கிறது மண்ணாசை, பொன்னாசைங்கிறது மனுஷங்கிட்ட தான் இருக்கு, பெண்ணாசைங்கிறது சகல ஜீவராசிகிட்ட இருக்கு, எறும்பு எல்லாட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவர்கிட்ட இல்லாமல் இருக்கும் வேண்டாம் சொல்ல முடியாது. லவ்வும் ஒரு லவ் பண்ணார், இது பண்ணார், அவங்களுக்குள்ள ஒரு பிரிதலும் வந்துருச்சு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நடிகையை காதலிச்சு ஒரு காதல் கடிதம் எழுதினான்னு ஒரு சர்ச்சை ஆரம்பத்தில் இருக்கும் அவர் மேலே.
அவர் அதாவது அந்த நடிகையை ஒரு விரும்பினார் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பழசு. அதை வந்து உங்களுக்கு அவங்க 3 முகங்கள் நடிச்சிருப்பாங்க இல்லையா, ரஜினிக்கு முதல் ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலே தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சர்ச்சையாக இருந்து அது பிறகு அது கடந்து போயிடுச்சு. ஒரு கவிஞர் விரும்பினார், இந்த கவிஞர் பேரே சொல்லிட்டாங்க, இவர் வந்து விரும்பினார், என்னை காதலிக்கிறேன், என்னை வந்து விரும்பினார் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க சொன்னாங்க. அன்றைக்கி அந்த சர்ச்சை முடிஞ்சு அது போயிடுச்சு. பீக்கில் இருக்கும்போதே சொன்னாங்க அவங்க. ஓகே, இவங்களும் பீக்கில் இருக்கும்போது அன்றைக்கே சொல்லியிருந்தா வைரமுத்துக்கு அன்றைக்கி வந்து பயங்கரமாக நிறைய பேர் சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அன்றைக்கி பீக்கில் இருக்கும்போது அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தா இதே போல் நீங்கள் அவரை யாருன்னு அடையாளம் கண்டு அவரை இது பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு சொல்லாமல் இவங்க சுவிட்ச் தான் இன்றைக்கி தானே சொல்கிறாங்க, இவன் ஆரம்பத்தில் சொல்லலையே. இப்போ வந்து ஃபோன் கட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஃபோன் கட் பண்ணுறீங்க? டேரக்டர் சொல்லுங்க, கவிஞரை நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ தைரியம் இருக்குல்ல. ஃபோன் கட் பண்ணுறதன் மூலம் அது என்ன இருக்குது? அவ்வளோ தைரியம் இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு டேரெக்டாக பேசுங்க. ஏன் அந்த கெஸ்ட் இல்லையா, தைரியம் இல்லையா? பாட்டியை கூட்டிட்டு போனாலும் கூட நீங்கள் போனீங்க தானே, இங்கே உங்களுக்கு தைரியமாக போயிட்டு பேசிட்டு வர முடியுது இல்லையா? அப்போவே தைரியமாக சொல்லலாம், ஃபோன்லேயே நேரில் சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, தேவையில்லை, நான் மீடியாவுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னா அதோட ஆஃப் ஆகி போவார். சும்மா இருந்துட்டு அப்போ வந்து அவர் வந்து நீங்கள் முன்னேறுவதற்கு அவருக்கு சில இடங்களில் இது பண்ணியிருக்கார். சின்மைக்கு அவர் முன்னேறுவதற்கு சில இடங்களில் பரிந்துரை செஞ்சுருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவிஞராக இருந்திருக்கார். பல இடங்களில் உங்களுக்கு பல இளையராஜா, பாரதி ராஜா, அது சார்ந்து நிறைய தொழிலதிபர்கள் உட்பட நிறைய நகை கடை அப்படி நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு பாடகியாவோ அல்லது ஏதாச்சும் ஒரு மாடல் பண்ணவோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வளரும் போது அவரை பயன்படுத்திருக்கீங்க, அவருடைய ஆதரவை பயன்படுத்துறீங்கன்னா அதாவது நீங்கள் அவருடைய ஆதரவை பெற்றிருக்கீங்க. அப்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆதரிக்கிறேன்னு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு அப்போது சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய விஷயம். ஹேமா கமிட்டிலே வந்து நான் சொன்னேன்ல, இன்றைக்கி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஹீரோ எனக்கு இந்த மாதிரி பண்ணார், ஒரு பெரிய ஹீரோயின் சொல்லலை. பெரிய ஹீரோவுக்கு மேலே யாரும் இதே சொல்லலை. யூகங்கள் அடிப்படையில் இவராக இருக்கும் அவராக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பெரிய ஹீரோயின் வந்து இந்த ஹீரோ எனக்கு இந்த படத்தின் போது இப்படி பண்ணார், இப்போ காலங்கடந்தும் சொல்லலை, அன்னைக்கும் சொல்லலை, காலங்கடந்தும் சொல்லலை. அப்போ என்ன, நீங்கள் காலங்கடந்தும் சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவரால் பயன்பெற்றிருக்காங்க. அதனால் அதை வந்து சொன்னால் இப்போ அவரும் சொல்லலாம்ல, அதனால் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இவங்க ஒரு பயன்பெற்றிருக்காங்க. ஏதோ அவர் வந்து ஒரு விஐபி கூட நீங்கள் பழகும்போது சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். அதை வந்து நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, அந்த விஐபியை நீங்கள் அதாவது எனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு ஒரு தாசில்தாரையோ ஒரு எவரையோ பார்க்க போகும்போது என்னன்னா அவருக்காக ஒன்று பணம் வாங்கி தரணும், சில பேர் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க, என்னமோ ஒரு கிஃப்ட் அனுப்பிடுங்க அப்படிம்பாங்க. இப்படி என்னென்னமோ இருக்கும். அதே மாதிரி தான் ஓகே. இதில் வந்து அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவரை வந்து இந்த மாதிரி பாராட்டி பேசுவார், தன்வசப்படுத்துவார். அது உண்மையான விஷயம்தான். அது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருடைய மனைவி கூட அது பிறகு கேன்சர் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்படும்போது அவங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது, இது இருக்குது. ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் அவங்களுக்கு வேறு மாதிரி இதாகிட்டு. அதே சமயத்தில் அவர் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே சார், இவங்க இந்த இன்டர்வியூலேயே இன்னொரு மிகப்பெரிய பெயர் இருக்கிறாங்க. அது வந்து இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். அவரும் இறக்கும் வரை லஸ்ட்டு அதோட தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக நீங்கள் பாலச்சந்தர் அவர்களை மீட் பண்ணியிருந்திருக்கலாம், அவர்கிட்ட இருந்து நிறையா பேசியிருந்திருக்கலாம். பாலச்சந்தர் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்? பாலச்சந்தருக்கும் அந்த மாதிரி நிறைய நடிகைகளோடு சொல்லுவாங்க. ஓகே, நடிகைகள் வந்து அவங்க அதாவது எந்த மாதிரி ஹீரோயின்களை ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களே, ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கணும், ஒவ்வொருக்கு நீங்கள் பாரதி ராஜனா கண்கள் பேசுகிற கண்களாக இருக்கணும் அப்படின்னாங்களா. அவருக்கு பாலச்சந்தருடைய ஹீரோயினும் முன்னும் பின்னும் எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் கதாபாத்திரங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயந்தி, சரிதா எல்லாம் அப்படியே வரும். இந்த கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சரிதா வந்து ஒரு முறை அந்த தண்ணீர் படம் அந்த ஒரு வில்லேஜ் அந்த சைடில் தான் போய் எடுக்கும்போது
ஒரு முறை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அடுத்த சீன் பற்றி போய் பேச போகும்போது அந்த ஒரு ஒரு ஊஞ்சல் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு ஊஞ்சலில் இவர் படுத்திருந்தார், மடியில் படுத்திருந்தார். ஓகே. இவர் சீன் கேட்டுட்டு சரி ஓகே வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நேரத்தில் அந்த அந்த ஒரு அந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களில் ஒருத்தர் சொன்னார். இது வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் அங்கே போகல, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஒருத்தர் சொன்னார். அப்போது வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க சில அவருடைய பிராண்ட் நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கீதா, அப்புறம் வந்து இவங்க நம்ம ஜெயந்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே அவங்களுடைய தோழமையான ஆட்களாக இருக்காங்க. அது வந்து ஒரு நட்பாக இருந்திருக்கலாம், நல்ல தோழியாக இருந்திருக்கலாம், என்னன்னு தெரில. நாம் சொன்னால் அப்புறம் வந்து குமுதத்து மேலே நடந்த ஒரு சம்பவம் மாதிரி போயிடும். ஓகே. குமுதம் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு ஏப்ரல் ஃபுல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இது பண்ணாங்க, ஒரு மேட்ரு பண்ணாங்க. அதில் வந்து பாலச்சந்தர் குஷ்பு கல்யாணம் செய்து கொண்ட மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு 2 பேருக்கும் திடீர் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு போட்டு இது போட்டாங்க. கடைசியாக முடிக்கும்போது இது ஏப்ரல் ஃபுல் மாதிரி. பாலச்சந்தர் அதுக்கு பிறகு கேஸ் போட்டார். ஏன்னா எஸ்ஏபி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார் பாலச்சந்தர். எஸ்ஏபியோடைய எழுத்து மேலே மரியாதை. அவர் தான் எடிட்டர். அவரை பார்க்கணும்னு பார்க்கவே முடியாது. அவர் தான் தெரியாது அந்தளவுக்கு. எப்படி இந்த உங்களுக்கு வாரமலரில் அந்துமணி முகமே தெரியாது, அந்த மாதிரி அவரும் முகம் தெரியாதவராக இருப்பார். அப்போது வந்து எஸ்ஏபியை பார்த்து பிரமிச்ச அவரே வந்து எஸ்ஏபி மேலே வழக்கு நடக்கும்போது எஸ்ஏபியை மன்னிக்கவே இல்லை. ஓகே. அவர் மன்னிக்கவே இல்லை, அவரும் இறந்து போயிட்டார். இவரும் மன்னிக்கலை, இவரும் இப்போ இறந்து போயிட்டார். அந்த கேஸ் அப்படியே இருக்குது. பாலச்சந்தர் மேலே இவங்க வந்து அதாவது குஷ்புவை திடீரென்று பாலச்சந்தர் திருமணம் செய்து கொண்டாருங்கிற மாதிரியான ஒரு இது, அது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய இதாச்சு. அது இந்த மாதிரி இருக்குது. அதாவது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மைக்கான நம்மக்கிட்ட ஏதாச்சும் நான் ஒரு சரிதா சொன்னேன்ல, அது வந்து அந்த அந்த டைரக்டர் ஒருத்தர் சொன்னது. அது வந்து நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு எப்படி அந்த சோர்ஸு கிடைச்சிருக்கலாம், அல்லது இவங்க போயிட்டு எப்படி அவரும் இவங்களுக்கும் ஏதாச்சும் பரிசு தரேன் அப்படின்னு பாலச்சந்தர் கூப்பிட்டாரா என்னன்னு தெரியல. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.